ஏற்பாட்டுல 120 பேர் மேல் வீட்டறையில காத்திருந்த பொழுது அன்றைக்கு அக்கினிமயமான நாவுகள் இறங்கி 120 பேர் மேலும் இறங்கிற்று. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்தாரோ, அதே அக்கினி அதே தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு உங்கள் மேல் என் மேல் வந்து அமர்ந்திருக்கிறது. ஆனா கேள்வி என்ன, அந்த அக்கினி இன்னும் எரிந்து கொண்டு is the fire still on? என்னுடைய ஆவியிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஆத்துமாவிலே, சரீரத்திலே அந்த அக்கினி இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறதா? பிரச்சனை என்னைக்கு நிறைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அக்கினி அவிந்து போய்விட்டது. அவருடைய அக்கினி, there is no fire. ஆண்டவர் பலிபீடத்தில் அக்கினியை போட்டபோது அக்கினி ஒருபொழுது ஆஃப் ஆக கூடாதுங்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்தில் என்ன நடக்கணும், அக்கினி இல்லாம நடக்க முடியாது. பலி செலுத்தணுமா, அக்கினி இல்லாம எப்படி செலுத்துவேன்? ஆராதனை பண்ணுமா, அக்கினி இல்லாம எப்படி ஆராதனை பண்ண முடியும்? Sacrifices need fire, atonement need fire, worship needed fire. If there is no fire, the altar is only a structure. பலிபீடத்தில் அக்கினி இல்ல அப்படின்னு சொன்னா அது வெறும் ஒரு கட்டிடம் மட்டும் தான். இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைகள் வெறும் கட்டிடமாக இருக்கிறது. பலிபீடத்தில் அக்கினி இல்லை. இன்னும் சிலருடைய பலிபீடங்கள் சீர்கெட்டு கிடக்கிறது. அக்கினி இல்லாமல் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறாரு, உன்னிடத்தில் அக்கினி இருக்குதா? அக்கினியை போடுறது அவர் வேலை, அதை மெயின்டைன் பண்றது உன் வேலை. அக்கினியை போட்டவர் சொல்றாரு, டெய்லி அந்த ஆசாரியன் போய் அந்த சாம்பலை ரிமூவ் பண்ணும், விறகு வைக்கணும், காலையிலே போய் பலி செலுத்தணுங்கிறார். எப்போ எப்போ? காலையில. இன்னைக்கு நிறைய பேர் காலையில கொரட்டை தான் விடுறீங்க, பலி செலுத்துகிற அனுபவம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், காலையிலேயே போய் பாரு, தீய போட்டுட்டேன், ஆனா மெயின்டைன் பண்றது உன் வேலை. எங்க வீட்டுல விறகு அடுப்பு இருக்கும். சின்ன வயசுல விறகு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விறகு வச்சு ஊதி அப்பப்போ சாம்பலை எடுத்து அதை எரிய வைக்கிறது நம்ம வேலை. இன்னைக்கு நிறைய பேரோட ஆவிக்குரிய வாழ்க்கை மெயின்டெனன்ஸ் இல்லாம அது அவிந்து போய் கிடக்கிறது. என்ன இல்லாம? ஆண்டவர் இல்லாம, அக்கினி இல்லாம, ஆவியானவர் இல்லாம இல்ல. அவர் வேலையை அவர் பண்ணிட்டாரு, நம்ம வேலையை நம்ம சரியா பண்ணல. மிக்சியை மெயின்டைன் பண்றீங்க, கிரைண்டரை மெயின்டைன் பண்றீங்க, கையில போட்டிருக்கிற வாட்ச் அப்பப்ப மெயின்டைன் பண்றீங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த காரை கரெக்டா 10,000 கிலோமீட்டர்ல டயரை மாத்துறீங்க, என்ஜின் ஆயில் ஊத்துறீங்க, ஆயில் சர்வீஸ் பண்றீங்க, வாட்டர் சர்வீஸ் பண்றீங்க. ஏங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு காரை மெயின்டைன் பண்றீங்க, ஆனா மெயின்டெனன்ஸே இல்லாம சுத்திட்டு இருக்கிறது யார் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேரோட ஆவிக்குரிய வாழ்க்கைகள் தான். அது மெயின்டெனன்ஸே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு. ஆவி அவிஞ்சு போயிருச்சு, ஆனால் அழிச்சு போயிருச்சு, ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு இருக்கு. அக்கினியை போட்டவர் அக்கினியை தேடுகிறார். அதனால இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபையில வந்த பொழுது சொல்கிறார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். என்னது? நான் போட்ட அக்கினி எங்க மேன்? நீ அனலும் இல்லாமல்